ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்ன பால் கெட்டு போயிருக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? அது கெட்டெல்லாம் போகலை ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் லெமன் ஊற்றி பால் கெட வச்சுருக்கேன். எதுக்காக கேட்டிங்க அப்படின்னா, இங்கே பெரிய பாப்பா வந்து நைட்டு டின்னருக்கு சப்பாத்தியும் பட்டர் பன்னீர் மசாலாவும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் செய்யலான்ட்டு நம்ம வெளியே போய் இதுக்குன்ட்டு பன்னீர் வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப ரேட்டு. அதுக்கு ஒரு 35 ரூபா பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து அதில் லைட்டாக லெமன் ஊற்றி அதுலேயே நம்ம பன்னீர் செஞ்சுக்கிட்டால் அது கொஞ்சம் ஈஸி இல்லையா? அதனால தான் அந்த லெமனோட அந்த கொட்டை இருந்தது. ஸோ அதை தான் எடுத்திருக்கேன். அது கெட்டுப்போன பால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் தான் பன்னீர் செய்யலாம். இது எப்படின்ட்டு காட்டிகிட்ருக்கேன். அதை தான் ஃபஸ்ட்டு ஒரு துணியில் நல்லா தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு ஒரு கர்ச்சீஃப் எடுத்து அதில் வந்து பன்னீரை வச்சு அதுக்கு மேலே வந்து வெயிட் வச்சேன். ஸோ நல்ல வெயிட் ஏதாவது வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். ஆக்சுவலாக நான் இன்னும் கூட வெயிட் வந்து வச்சுருந்தா இன்னும் கெட்டியாகவே இருந்திருக்கும். இது வந்து அந்தளவு கெட்டி படலை. ஸோ நான் இன்னொரு வாட்டி கெட்டியாக வச்சு மறுபடியும் எடுத்து பாருங்கள், தட்டில் காட்டியிருக்கேன். அதை வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குறது நல்லா ரஃப்பாக நல்லா கல் மாதிரி இருக்கும். வீட்டில் செய்கிறோம் இல்லையா? அதுவும் நான் உடனே செஞ்சு உடனே செய்கிறதால கொஞ்சம் தளதளன்னு இருக்கும். அதனால் வெயிட் நல்லாவே வச்சோம் அப்படின்னா நம்ம கடையில் வாங்குகிற பன்னீர் மாதிரியே வரும். ஸோ நான் அந்த மாதிரி பன்னீர் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பட்டர் தான் நான் போட்டிருக்கேன். பட்டரில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த பன்னீர்லாம். அதனால் நம்ம அமுல் பட்டர் வந்து ஓப்பன் பண்ணி போட்டேன் ஃபஸ்ட்டு. அந்த பன்னீர் வந்து ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயை விட்டுட்டு நம்ம வெங்காயம் தான் வதக்கிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து 2 விதமாக எடுத்துக்கிட்டேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெங்காயம் இதை மட்டும் எடுத்து லைட்டாக வதங்கிடுச்சு. வதங்கின வெங்காயத்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். அரைச்சிக்கலாம் மிக்ஸியில் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி செய்யும்போது நல்லா கிரேவி வரணுன்னா இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டோம்னா இன்னும் நல்ல கிரேவி வரும். அதனால தான். ஸோ நான் முதல் வதக்கினேன் இல்லைங்களா, அந்த வெங்காயம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். போட்டு அதை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் மறுபடியும் வந்து கொஞ்சம் எண்ணெய் பட்டர் போட்டுக்கலாம். மறுபடியும் பட்டர் போட்டுட்டு நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கிட்டேன். பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இதோட லவங்கம் இதெல்லாம் போட்டு லைட்டாக அந்த பட்டரில் வந்து அந்த ஸ்மெல்லு லைட்டாக வரும். அந்த மாதிரி ஸ்மெல் வரும்போதே நம்ம மீதி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயம், அந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறேன் இப்போ நான் வீடியோவில். அதை வந்து வதக்கிக்கிட்டு இருக்கேன். அது நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த வெங்காயம், முதலே வதக்கி அரைக்கணும்னு சொன்னேன். அந்த வெங்காயம் தான் இது. அந்த வெங்காயத்தை எடுத்து நம்ம வதங்கின இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வந்து வதக்கணும். நல்லா நம்ம இதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறதை விட இந்த பட்டரில் செஞ்சோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நல்லா டேஸ்ட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் பட்டர் போட்டிருக்கேன். ஸோ பட்டர் இல்லாதவங்க இதை எண்ணெய் யூஸ் பண்ணியும் செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நல்லா இந்த வெங்காயம் வதங்கினதும் நான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தக்காளி கட் பண்ணி அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டேன். தக்காளி வந்து நான் இதில் கட் பண்ணி வதக்கலை, அரைச்சிட்டேன். தக்காளியை வந்து அந்தளவுக்கு ஸ்மெல்லு வராது, வெங்காயம் கொஞ்சம் ஸ்மெல் வரும்ன்றதால வதக்கி அரைச்சி அப்புறம் போட்டேன். தக்காளி வந்து நம்ம வதக்கிட்ட பிறகு தான் அரைக்கணும்னு கூட கிடையாது. தக்காளி அப்படியே அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டு அப்புறம் வதக்கிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு எடுத்து அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு பண்ணி அதையும் போட்டுட்ருக்கேன். நம்ம முதலையே கூட போடலாம், வெங்காயத்துக்கூடையும் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கலாம். சில பேருக்கு வந்து வெங்காயத்துக்கூட போட்டு வதக்கும் போது கொஞ்சம் அடிபிடிக்கிற மாதிரி வரும் இல்லையா? ஸோ அதனால் தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியோட இஞ்சி பூண்டையும் போட்டிருக்கேன். அந்த மாதிரினா நமக்கு அந்த அடியெல்லாம் பிடிக்காது, அதனால தான். ஸோ நல்லா வதங்கினதுமே அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அப்போ நம்ம வந்து மிளகாய் தூளும் இருக்குது, மிளகாய் தூள் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்மெல்லுக்காக இந்த கரம் மசாலா தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னும் போது ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து மிளகாய் தூள் தான் சேர்த்துட்ருக்கேன். தனி மிளகாய் தூள் இல்லை, குழம்பு மிளகாய் தூள் தான். நம்ம வீட்டில் எல்லோரும் நார்மலாகவே குழம்புக்கு அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மிளகாய் தூள் தான். ஸோ அதை நல்லா வந்து போட்டு நல்லா அதே பட்டரில் வந்து வதக்கிக்கணும். அந்த ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்த பிறகு லைட்டாக நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. நம்ம குழம்பு செய்கிற மாதிரிலாம் இல்லை, கிரேவின்றதால ஓரளவு அந்த மிளகாய் பொடி அந்த ஸ்மெல்லு போகணும். அதுக்காக தான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் நல்லா கொதி வருதா பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு கொதி வரும். அப்போ நம்ம இந்த பன்னீர் வச்சுருக்கோம் இல்லைங்களா, பட்டரில் நல்லா ஃப்ரை பண்ணி அந்த பன்னீர் அப்படியே போட்டு விட்டுடணும். போட்டுட்டு அதையும் கொஞ்சம் கொதி விடணும். ஒரு கொதி பன்னீர் போட்ட பிறகு வந்த உடனே கொஞ்சம் கெட்டியாகும். நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவு கிரேவி வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பன்னீர் பட்டர் மசாலா
ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன, சப்பாத்தி தான். சப்பாத்திக்கு மாவு போட்டு அதுக்குள்ள உப்பு தேவையான அளவு போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்தியும் செஞ்சுட்டேன் நான். ஸோ சப்பாத்தி செஞ்சது என்னால் வீடியோ எடுக்க முடியல, ஸோ சாரி சொல்லிக்கிறேன். சப்பாத்தி செஞ்சுட்டு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு அன்றைக்கி நைட்டு டின்னர் சாப்பிட்டோம். சப்பாத்தி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். மோஸ்ட்லி சப்பாத்தி பிசையும் போது பால் ஊற்றி பிசைஞ்சால் நல்லா சாஃப்ட்னஸ் வரும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இன்றைக்கி டின்னர் இது தான். உங்கள் வீட்டில் என்ன டின்னர் அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட்டும் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.